வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் பிடிச்சிருந்தா தள்ளி விட்றாதீங்க. இங்கே பாருங்கள். ஏன்னா ஒரு மிளகுன்னு நட்டு ஒரு வெங்காயம் நட்டு எவ்வளோ நாள் கழித்து அதை வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம்னு விவசாயிக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். நீங்கள் போய் வியாபாரிக்கிட்ட போய் அங்கே போய் விவசாயத்துக்கு நம்ம கொண்டு போனோம்னா 5 ரூபாய்க்கு கொடுங்க 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு அசால்ட்டாக கேட்குறீங்க. ஒரு மிளகன் நாற்று வளர்ந்து வரணுன்னா 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த காயை பிடுங்கி அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுறதுக்கு விவசாயிக்கு என்ன லாபம் இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த விவசாயத்தில் வந்து இப்படி களை எல்லாம் வரும்போது அதெல்லாம் எடுக்கணுங்க. பாருங்கள், இதை பாருங்கள். அதாவது ஒரு குழந்த மாதிரி பாதுகாக்கணும். ஒரு கண்ணுங்கிறது வந்து கண்ணு வந்து குழந்த மாதிரி பாதுகாக்கணுங்க. பாருங்கத்தீங்களா? அப்படி சின்னதாக பாதுகாத்து நம்ம வளர்த்து வந்தால் தான் அதில் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். 3 மாதம் ஆகும் அந்த விளைச்சல் எடுக்கிறதுக்கு. ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போகிறைய அவங்க சொல்கிற விலை 1000, 2000, 500 அப்படின்னு சொன்னால் காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு விவசாயத்தை மட்டும் நீங்கள் வந்து 5 ரூபாய்க்கு கொடுங்க 10 ரூபாய்க்கு கொடுங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க. உண்மையிலே விவசாயத்தை மதிங்க. விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுதான்னு உங்களுக்கு தெரியாது. உண்மையிலே ஒவ்வொரு விவசாயம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து நீங்கள் வந்து வாழவே முடியாது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு 3 மாதம் 4 மாதம் பயிர் வச்சு தான் கொண்டு வர முடியும். உண்மையிலே சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ், விவசாயத்தை மதிங்க. விவசாயிக்கு வந்து நல்ல விலையை கொடுங்க முதல்ல. அப்போனா தான் நம்ம விவசாயியும் வாழ முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் PK முத்து.